السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا خذوا حذركم فانفروا ثبات أو انفروا جميعا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن في جحر واحد مرتين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா நிசா என்ற அந்த சூறாவிலே இறைவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அவன் இப்படி சொல்லி காட்டுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹுது ஹித்ரக்கும். ஈமான் கொண்டோரே, நீங்கள் போர்க்காலங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈமான் கொண்டோரை பார்த்து கேட்கிறான். ஃபன்ஃபிரு சுபாத்தின், நீங்கள் தனித்தனியாக செல்வதாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து செல்லுங்கள். அபின்ஃபிரு ஜமீஆ, நீங்கள் கூட்டம் கூட்டமாக நடந்து சென்றாலும் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து செல்லுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் போர்க்காலங்களில், கடுமையான சோதனையான காலங்களில் மூமின்கள் தனியாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இருந்தாலும் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான். அப்ப இந்த உலகத்தை பொறுத்த அளவில் நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. பிரச்சனைகள் பல ரூபங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைக்கு மேல் வேதனை, கொடுமைக்கு மேல் கொடுமை, அடக்குமுறைக்கு மேல் அடக்குமுறை. இப்படி இந்த காலத்தில் இந்த இந்திய தேசத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்ப அன்பிற்கினியவர்களே, அப்ப நமக்கு சோதனை வருகின்ற பொழுது, நாம் சோதிக்கப்படுகின்ற பொழுது
நாம் அடக்கு முறைக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது நாம் தனியாக இருந்தாலும் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் சேர்ந்து கூட்டமாக இருந்தாலும் வாழ்ந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஒரு மூமின் என்பவர் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அவர் பிறரால் ஏமாற்றப்படவும் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெரிவிப்பார்கள். அந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லா யுந்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைனி. ஒரு மூமின் என்பவர் ஒரு குச்சிலே கையை விடுகிறார். அது பாம்பு குச்சாக இருந்தாலும் சரி, அது எறும்பு குச்சாக இருந்தாலும் சரி, ஒரு குச்சிலே அவர் கையை விடுகின்ற பொழுது அந்த குச்சிலே பாம்பு இருந்து அது அவரை தீண்டிவிட்டது, அவரை கொத்திவிட்டது. அல்லது எறும்பு குச்சிலே அவர் கையை விட்டார், அந்த கட்டெறும்பு என்பது அவரை கடித்து விட்டது. அல்லது குளவிக்கூட்டிலே ஒருவர் கையை விட்டார். இப்படி கையை விடுகின்ற பொழுது அந்த குளவி என்பது அவரை தீண்டிவிட்டது. அப்ப மறுதடவையும் ஒரு மூமின் ஏமாறுவாரா? அப்ப திரும்பவும் ஏற்கனவே ஒரு தடவை பாம்பால் தீண்டப்பட்டவர், எறும்பால் கடி வாங்கியவர், தேனீக்களால் குளவிகளால் கொட்டப்பட்டவர், திரும்பவும் அந்த செயலில் அவர் ஈடுபடுவாரா? அவர் ஈடுபட மாட்டார் என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில சொல்லி காட்டுறார். அப்போ ஒரு மூமின் ஒரு குச்சிலே 2 தடவை அவர் கையை விட்டு அவர் தீண்டப்பட மாட்டார். அப்போ ஒருத்தருக்கு ஒரு பாடம் தான். ஒரு சமயத்தில் ஏமாறலாம், ஆனால் இன்னொரு சமயத்தில் ஏமாறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது அபூ ஹிர்ரா என்பவர், இவர் என்ன செய்வார் என்று சொன்னால், எதிரிகளோடு சேர்ந்து அவர் பத்ர் போர்க்களத்திலே அவர் எதிரிகளோடு சேர்ந்து வருவார். அப்ப பத்ர் போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கைதிகளாக பிடிக்கப்பட்ட அந்த கைதிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து அந்த கைதிகளை விடுதலை செய்வார்கள். கைதியாக பிடிக்கப்பட்ட இந்த நபரும் அவருடைய முறை வருகின்ற பொழுது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவார், என்னிடத்தில் பிணைத்தொகை கொடுத்து நஷ்ட ஈடு கொடுத்து நான் விடுதலையாகுவதற்கு என்னிடத்திலே செல்வம் கிடையாது. எனக்கென்று பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை வச்சு நான் கஷ்டப்படுறேன், அவர்களுக்கு நான் மால்வளிக்க வேண்டும், என்னை விட்டு விடுங்கள் என்று அவர் சொல்லுவார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை பத்ர் களத்தில் இவருடைய பேச்சை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிக்காமல்
பிணைத்தொகை வாங்காமல் இவரை அப்படியே விடுதலை செய்து விடுவார்கள். அதற்கு பிறகு பதில் களத்திற்கு பிறகு உகது யுத்தம் நடைபெறுகிறது. அப்ப இவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த மனிதர் மக்காவிலே சென்று திரும்பவும் இஸ்லாத்திற்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுவார். மக்காவிற்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவர் ஈடுபடுவார். அப்ப திரும்பவும் அந்த எதிரிகளோடு சேர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக உகது களத்திற்கு வருவார். அப்ப உகது களத்திலும் அவர் கலந்து கொண்டு உகது களத்திலே அந்த மனிதர் கைது செய்யப்படுவார். அப்ப உகது களத்தில் அவர் சொல்லுவாரு, என்னை விட்டுடுங்க, என்னை தண்டிக்காதீர்கள். அப்ப என்னை நீங்கள் பிணைத்தொகை வாங்காமல் விட்டு விடுங்கள், நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், எனக்கென்று பெண் மக்கள் இருக்கிறார்கள், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை தண்டிக்காதீர்கள், பிணைத்தொகை வாங்காமல் பதில் களத்திலே என்னை விடுதலை செய்தது போன்று என்னை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னா, ஏற்கனவே உன்னை நம்பி பதில் களத்திலே நீ கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது இதே வார்த்தையை நீ சொன்னாய், இப்பொழுது நான் விட மாட்டேன், உன்னை விட்டால், உன்னை விடுதலை செய்தால் நீ மக்கள் தப்பு என்ன பேசுவ தெரியுமா? நான் முஹம்மது அவர்களை ஏமாத்திட்டேன், நான் போய் சொல்லி தப்பிச்சிட்டேன், அவர் என்னை விட்டு விட்டார் என்று என்னை பற்றி நீ அங்கே சொல்லுவாய். இந்த முஹம்மது என்பவர் ஒரு தடவை ஏமாந்தது போதும், மறு தடவை இவர் ஏமாற மாட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கொல்லும்படி உத்தரவிடுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, அந்த சமயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மூமின் என்பவர் ஏற்கனவே ஒரு பொந்திலே ஒரு குச்சிலே கையை விட்டு ஏதேனும் விசச்சந்து அவரை தீண்டிவிட்ட பிறகு திரும்பவும் அதே பொந்துல கை விடுவாரா? ஒரு பொந்துல கையை விட்டாரு, நல்ல பாம்பு கொத்திருச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, கடைசியில உயிரை அவர் பிழைத்துக் கொண்டார், உயிர் பிழைத்துக் கொண்டார். திரும்பவும் அந்த இடத்துக்கு போவாரா? அந்த இடத்துல நாகப்பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு இருக்குது, அப்ப அந்த குத்து பக்கத்துல போகக்கூடாது, அதிலே கையை விடக்கூடாது என்று யோசிப்பாரா இல்லையா? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு முஸ்லிமும் தனது உயிர் விஷயத்தில், தனது உடைமை விஷயத்தில், தமது பொருள் விஷயத்தில், தமது குடும்ப விஷயத்தில் அவர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏமாறக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உகது களத்திலே அவர்கள் நிரூபித்து காட்டுவார்கள். அப்ப இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு தடவையும் அரசியல்வாதிகளால், ஆட்சியாளர்களால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தர் ஏமாளி ஆகவே கூடாது, கோமாளியாகவும் ஆகக்கூடாது. நாம பிறரை கோமாளியாக ஏமாளியாக ஏமாற்றக்கூடாது, நம்மள ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது, நாம ஏமாளி ஆகக்கூடாது. இஸ்லாத்துல இது கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த உலகத்துல உஷாரா இருக்கணும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், அபாயம் என்று வருகின்ற பொழுது உஷாரா இருக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், உங்க சொத்துக்களை பாதுகாக்கணும், உங்களுடைய உயிர்களை பாதுகாக்கணும், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும்.
என்ன ஆகக்கூடாது? அடுத்தவன் ஏமாத்தி நம்மளை பிழைச்சான்னா ஒரு தடவை ஏமாறலாம், இன்னொரு தடவை என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போய்விடக்கூடாது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே, தெளிவான முறையிலே சொல்லி காட்டுறார். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த தேசத்துல இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், ஏமாளிகளாக ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? ஒரு தடவை ஏமாந்தது போதும், இன்னொரு தடவை என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னா, எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதுக்கு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். இதான் எஸ்ஐஆர். இது இந்திய தேசத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கொண்டு வரப்படுகிறது. அது நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. 1951 இருந்து 2002 எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த 2002 வரைக்கும் 8 தடவை எஸ்ஐஆர் என்பது கொண்டு வரப்பட்டது. எஸ்ஐஆர் என்று சொன்னால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். இதுதான் எஸ்ஐஆர், இதோட ஷார்ட். ஆண்டுதோறும் நடைபெறும், ஒவ்வொரு வருஷமும் அது நடைபெறும். அதுக்கு பேரு எஸ்எஸ்ஆர், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி அது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அது பிரச்சனை அல்ல. ஆனால் 20 ஆண்டுக்கு ஒரு தடவை நடைபெறக்கூடியது, அதுக்கு பேர் என்ன பேரு? எஸ்ஐஆர். கிட்டத்தட்ட 1951 இருந்து 2002 2004 வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு 8 தடவை நடைபெற்றிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர்ல இப்ப கணக்கெடுத்து அறிவிப்பான். இந்த 2002 இருந்து 2004 வரைக்கும் எடுத்த அந்த எஸ்ஐஆர், அதுல யாருடைய வாக்காளர் பெயர் இடம் பெற்றிருக்கிறதோ அவருக்கு பிரச்சனை கிடையாது. 2002 எடுக்கப்பட்டது அந்த எஸ்ஐஆர்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2002 எடுக்கப்பட்டதுல நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள எண் அந்த வாக்காளர் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே அல்ல. இது ஒரு விஷயம். இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னா, 2002 எடுத்தவங்க அப்படின்னா 1987க்கு முன்னால பிறந்திருப்பாங்க. அவர்களுக்கு 2002 18 வயசு ஆயிருக்கும், அவர்கள் எடுத்திருப்பார்கள். அதற்கு முன்னால 2002க்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால அப்போ எஸ்ஐஆர் எடுத்திருப்பாங்க. இதுக்கு முந்தைய ஜெனரேஷன் அந்த எஸ்ஐஆர் எடுத்திருக்கோம். அந்த எஸ்ஐஆர்ல ஒருத்தர் இடம் பெறல, ஒருத்தருடைய பெயர் இடம் பெறல. ஆனால் அவருடைய பெற்றோர் பெயர் இடம் பெற்றிருக்கிறது. அப்பதான் பிரச்சனை இல்லை. பெற்றோரை வைத்து பிள்ளைகளுக்கு அந்த வாக்காளர் அந்த உரிமை என்பது கிடைத்து விடுகிறது. இந்த ரெண்டுமே இல்லை. 2002 எடுக்கப்பட்டதுல நம்ம குழந்தைகள் பெயர் இல்லை. ஒண்ணு 1987க்கு
முன்னால பிறந்தாங்கல்ல, அதற்கு முன்னால வாக்களித்தவர்கள் அவர்களுக்கும் எஸ்ஐஆர்ல பதிவு இல்லை, அவர்களுடைய பெற்றோர் பெயரும் இல்லை அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. அப்ப என்ன செய்வான் அப்படின்னா, உனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை என்பதை இந்த பாசிச அரசாங்கம் தெரிவித்துவிடும். அப்ப உனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை என்று சொன்னால் அதன் மூலமாக என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சா? நம்ம வாக்களிச்சு தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் ஒரு கேள்வி வருகிறது. நம்ம வாக்களிச்சு தான் இந்த தேசத்தை காப்பாற்றணுமா அல்லது ஆட்சியாளர்களை தேர்வு செய்யணுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது அப்படி அல்ல. வாக்காளர் உரிமை உனக்கு பறிக்கப்படுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய குடியுரிமை பறிக்கப்படும். இதுதான் மெயின் பிரச்சனை. அப்ப வாக்காளர் உரிமை உனக்கு கொடுக்காத பொழுது உன்னை யாரும் சொல்லுவா? ஊடுருவல்காரர்கள். கல்கத்தாவில் எது பங்களாதேஷ்ல இருந்து வந்தான். நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்க தான். ஆனால் இப்படி நம்மை சொல்லுவதற்காக வேண்டி இப்ப இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறான். இந்த எஸ்ஐஆர் பத்தி எந்த ஆட்சேபமும் கிடையாது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இறந்தவர்களுடைய பெயரை லிஸ்டிலிருந்து எடுக்கலாம். ஒருவருக்கு 2 பகுதியில் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்தால் ஒன்றை பறித்து மற்றொன்றை தக்க வைத்துக் கொள்ளலாம். இதுல யாரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கிறது இல்லை. அல்லது வெளியூர்ல ஒண்ணு உள்ளூர்ல ஒண்ணு இருக்குது, அல்லது இறந்தவர்களை கழிக்காம இருக்குது, அல்லது புதுசா சேர்க்காம இருக்கிறது. இதை எஸ்ஐஆரில் நிறைவேற்றினால் தப்பு கிடையாது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் 2 வாக்காளர் அடையாள அட்டை உரிமை ஒருவருக்கு இருந்தால் ஒன்றை தக்க வைத்து மற்றொன்றை நீக்குவது நோக்கம் அல்ல. அல்லது இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது இவர்களுடைய நோக்கம் அல்ல. அல்லது புதிதாக வாக்காளர்களை சேர்ப்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல. இந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டால் நாம் எதிர்க்கவே இல்லை. ஆனால் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால், இந்த பாசிச மத்திய அரசாங்கம் தனக்கு எதிரான வாக்காளர்களை களையெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த எஸ்ஐஆர். தனக்கு எவன் வாக்களிப்பானோ அவன் செத்து போனாலும் அவனுடைய பெயரை சேர்க்கிறது. நல்ல கவனிச்சுக்கிடணும். தனக்கு எவன் வாக்களிப்பானோ, முஸ்லிம் அல்லாதவர்கள் செத்து 10 வருஷம் இருக்கும், அவனுடைய வாக்காளர் பெயர் பீகார்ல இருக்குது. உயிரோடு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அவனை சாவடிச்சான். எவன் இஸ்லாமியனாக இருந்தால் தனக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பதற்காக வேண்டி முஸ்லிம் பெயர்களா இருந்துச்சுன்னா இவன் செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பீகாரில் எடுக்கப்பட்ட அந்த எஸ்ஐஆர்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர்? 65 லட்சம் பேர். 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு நீக்கி இருக்கிறான். 35 லட்சம் பேர் வேறு மாநிலங்களுக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்து விட்டார்கள் என்று நீக்கிட்டான். 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த வாக்குச்சாவடிகளில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்று நீக்கிட்டான். 1.25 லட்சம் பேருக்கு ஆவணங்களே இல்லை என்று நீக்கிவிட்டார்கள். மொத்தம் எத்தனை பேர்? 65 லட்சம் பேர். பெரும்பாலும் யாரு? இஸ்லாமியர்கள், பெண்கள், பழங்குடியின மக்கள். நல்ல கவனிச்சுக்கிடணும். இந்த இறந்துட்டான் சொன்னா 22 லட்சம் பேர் இறந்துட்டான் சொன்ன உடனே இந்த தேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் உயிரோடு கொண்டு வந்து நிப்பாட்டினார். பத்திரிகையில வந்துச்சு, எவன் இறந்துட்டான் சொன்னா உயிரோடு இருக்கிறான், இறந்துட்டான் சொல்லி இஸ்லாமியர்களுடைய வாக்கை பறித்தார்கள்.
65 லட்சம் வாக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அதோடு மாத்திரமல்ல 16 ஆவணங்களை பீகார் இஸ்லாமியர்கள் கொடுத்தாங்க. 16 ஆவணங்கள். எத்தனை? 16 ஆவணங்களை கொடுத்தும் கூட இந்த ஆவணம் சரியில்லை, அந்த ஆவணம் சரியில்லை அப்படின்னு 1.25 லட்சம் பேருக்கு ஆவணங்களே இல்லை என்று வாக்காளர் உரிமையை பறித்தார்கள். அப்ப நமக்கு சந்தேகம் வருகிறது. 35 லட்சம் பேர் வேற மாநிலத்துக்கு போயிட்டான், நிரந்தரமா குடியேறிட்டான், வெளியூர்ல போய் வேலை பார்க்க போயிருப்பான். ஒரு பீகாரி முஸ்லீமும் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க வந்திருப்பான். முஸ்லீமும் தெரிஞ்சதுன்னா இவன் வேற மாநிலத்திற்கு குடிபெயர்ந்து விட்டானே, அவன் பெயரை தூக்கிடுவான். ஒரு பீகாரி இந்துவா இருந்தான்னா அவன் பெயரை நீக்க மாட்டான். இதுதான் நடந்திருக்குது. இப்ப எஸ்ஐஆர்ல ஒரு சந்தேகம் வருகிறது. வேண்டுமென்று இஸ்லாமிய வாக்காளர்களுடைய அந்த பெயரை நீக்குவதுதான் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாசிச அரசினுடைய நோக்கம் கிடையவே கிடையாது. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு திருட்டு, ஓட்டை திருடலாம். ஒரு சமயத்தில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருந்துச்சா இல்லையா, அதை திருடுனா, அதுல மோசடி பண்ணனா. நல்ல கவனிச்சு ரிப்போர்ட்லாம் வந்து ஒரு தொகுதியில ஒரு 65,000 ஓட்டு இருக்கு வச்சுக்கிட்டு, சில இடங்கள்ல மின்னணு அந்த வாக்கு இயந்திரங்கள் 1 லட்சம் பேரை காட்டுது. அதே அப்படின்றது துபாவும் தெரியுது. 65 வாக்காளர்கள் இருக்கின்ற பொழுது 65,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மிஷினு 65,000 காட்டியிருக்கணும். எல்லாரும் ஓட்டு போட மாட்டான், ஒரு 10,000 பேர் ஓட்டு போடாம இருப்பான். அப்ப 55,000 பேரை காட்டணும். எத்தனை பேர் காட்டுது? 1 லட்சம் பேரை காட்டுது. இந்த துபாகூர் வேலைய, இந்த ஓட்டுகளை திருட்டுற வேலைய மிஷின் மூலமா பண்ணலாம். அப்ப எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு உஷாராயிட்டாங்க. வாக்குப்பட்டி, இயந்திர பெட்டியை, இந்த மின்னணு வாக்குப்பட்டிய கள்ளத்தனமா திருடிட்டு போய் எதிர்கட்சிகள் மெஜாரிட்டியாக இருக்கின்ற அந்த சமயத்தில் பெட்டிகள்லாம் காணாம போன அந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப அதுல கை வச்சு முடிச்சுட்டான். இப்ப எதுல கை வச்சிருக்கான் தெரியுமா? இப்ப நம்ம ஏன் ஓட்டு பெட்டியை திருடணும்? நமக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு ஓட்டே இல்லாம ஆகிட்டா என்ன? இதான் ஓட்டு திருட்டு. கண்ணியமிக்கவர்களே, இந்த ஓட்டுகளை திருட்டுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதான் எஸ்ஐஆர். அப்ப தமிழ் மாநில அரசு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. 4 மாசத்துல தமிழ்நாட்டில் 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 6,36,00,000 வாக்காளர்கள். இவர்களுடைய இந்த ஓட்டு தயாரிப்பை 4 மாசத்துல செஞ்சிட முடியுமா? 4 மாசத்துல செய்யவே முடியாது. அப்ப திட்டமிட்டு, இது பருவமழை, வடகிழக்கு பருவமழை காலம். அரசாங்கம் வெள்ள நிவாரணத்தில் கவனம் செலுத்துமா அல்லது எஸ்ஐஆரில் கவனம் செலுத்துமா? அப்ப குறுக்கு வழியில இந்த சமயத்தில் உள்ள புகுந்து எஸ்ஐஆர் என்ற பெயரில் சில பேர் பதிவாங்க, சில பேர் பதிய மாட்டாங்க. அப்ப பதியாதவர்களை எல்லாம் நீக்கிட்டோம்னா நமக்கு சாதகமான ஓட்டுகளை வைத்து நாம் இங்கேயும் வந்து விடலாம் என்பதற்காக வேண்டி தேர்தல் கமிஷனுடைய உதவியோடு இந்த மத்திய பாசிச அரசு ஓட்டுகளை திருடிக் கொண்டிருக்கிறது. அதனால சுருக்கமா என்ன சொல்றோம் அப்படின்னா, 4/11/2025 செவ்வாயிலிருந்து 4/12 அடுத்த மாசம் 4/12 வரைக்கும் வாக்குச்சாவடியில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் வீடு தோறும் கணக்கெடுக்க வருவார்கள். இந்த மாசம் 4ஆம் மாசம், இந்த மாசம் 4ஆம் தேதியிலிருந்து இது 11வது மாசம். அடுத்த மாசம் 12வது மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்வான்? ஒவ்வொரு அலுவலர்களா வீடு தேடி வருவார்கள். அப்ப அவன் வரும் பொழுது ஃபார்ம் தருவான். ஃபார்மை கண்டிப்பா வாங்கணும், நல்ல கவனிச்சுக்கிடணும்.
பையன் வெளியூர்ல இருக்கா, வாங்காம விட்டக்கூடாது. நம்ம குடும்பத்துல எத்தனை ஓட்டுகள் இருக்கிறதோ அத்தனை ஃபார்ம்களையும் வாங்கி நிரப்பணும். இது ஒண்ணு. ரெண்டாவதா, இதை எடுத்துட்டு 4-12 முடிஞ்சிடும், இந்த வேலை முடிஞ்சிடும். வெளிநாடுகள் இருப்பாங்க பையங்க, வெளியூர்ல இருப்பாங்க, அல்லது எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கும் அந்த விஷயத்துல. ரெண்டாவது, இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாசம் கணக்கு எடுத்துட்டு 9/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வரைவு வாக்காளர் பட்டியலை நாம் வெளியிடுவோம். நல்லா கவனிச்சுக்கிடணும். இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு இதுக்கு முன்னால ஓட்டு ஐடி வச்சுதான் தெரியுமா, அதெல்லாம் செல்லாம போயிடுச்சு. இப்ப நம்ம ஓட்டு ஐடி இருக்குல்ல, இப்போ நடப்புல இருக்கக்கூடிய ஓட்டு ஐடிகள் இப்ப செல்லவே செல்லாது. இதை காமிச்சு யாருக்கு ஓட்டு போடவே முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடணும். அவன் கொடுக்கிற ஃபார்மை கரெக்டா நிறைவேற்றி அதிலிருந்து அவன் சேர்த்தாதான் உண்டு. பல ஓட்டு ஐடிகள் எடுத்துருவான், அதை நம்பவே கூடாது. இந்த 9/12/2025 செவ்வாய்க்கிழமை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். எல்லோரும் போய் பார்க்கணும். நம்ம எங்கே வாக்களிக்கிறோமோ, ஸ்கூல்ல போய் நமக்கு எந்த வார்டு, அந்த வார்டுக்கு ஒரு வாக்குச்சாவடி இருக்கும், அங்க போய் பார்க்கணும். வேலை போனா நீ இந்தியாவில் இருக்க முடியாது, வேலையை பார்க்க முடியாது. வரைவு வாக்காளர் பட்டியல் ஏன்னா நீக்குவான், வேணுக்குன்னே நீக்குவான். முஸ்லீம்னா வேணுக்குன்னே நீக்குவான். ஒரு ஏரியாவில் 1000 பேர் நீக்கினாலே போதும். 10,000 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் நீக்கினா போதும். அப்ப வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் கட்டாயமாக பார்த்து அதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். ஒரு விஷயம் ஆச்சா, சில பேர் பெயர் வராம இருக்கும், வேணுக்குன்னே விடுபட்டு இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 9/12/2025 இருந்து 8/1/2026 வியாழக்கிழமை வரைக்கும் வாக்காளருடைய பட்டியல் சேர்ப்பு மறுப்புக்கான அந்த விண்ணப்பங்களுடைய காலம். விடுபட்டவர்கள், என் பேர் விடுபட்டு இருக்குது, என் பேர் சேர்க்கப்படல, நான் இறந்துட்டேன்னு போய் சொல்றாங்க அப்படின்னு 9/12 இருந்து 8/1/2026 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாசம் டயம். அப்ப நீங்க அதுல உஷாராகணும். வரைவு வாக்காளர் பட்டியல உஷாராகணும். உஷாராகாதவர்கள் 9/12/2025 இருந்து 8/1/2026 வரைக்கும் சேர்ப்பது மறுப்பது இதற்குண்டான அவகாசம். அந்த விண்ணப்பங்கள் எக்ஸ்ட்ரா வழங்கப்படும். அதுலயும் உஷாரா இருக்கணும். உஷாரா இல்ல, சரி பார்த்துக்கலாம் இருந்துட்ட, அப்படி இருக்கக்கூடாது. இருந்துட்டேன்னா 7/2/2026 இறுதி வாக்காளர் அடையாள அட்டை அப்ப வரும். என் பேர் வரல, ஓம் பேர் வரல, அழுது குழம்புனா ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்ல கவனிச்சுக்கணும். என் பேர் வரல, ஓம் பேர் வரலன்னா நீ இல்லவே இல்லை. அடுத்து உன் பேர் சேர்த்தாதான் உண்டு. நம்ம பேர் இடம் பெறாமல் போனா நீ ஊடுருவல்காரன், நீ பங்களாதேஷ்ல இருந்து வந்த, நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்த, நீ இந்தியன் கிடையாது என்பதை ஓட்டுரிமையை பறிக்கக்கூடியதான் எஸ்ஐஆர். ஹரியானா தேர்தலில், சென்ற சட்டசபை தேர்தலில் 25 லட்சம் ஓட்டுகளை தெரிவிக்கிறான். 25 லட்சம் தேர்தல் கமிஷன் உடந்தையோடு தெரிவிக்கிறான். அதுல ஒரு கூத்து என்ன தெரியுமா, பிரேசில் நாட்டு அழகியினுடைய பெயர் வந்திருக்கு. இதுதான் செய்வான். உயிரோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை சாவடிச்சுட்டு அந்த இடத்துல யாராவது ஒரு பெயரை போட்டு இந்த பிரேசில் அழகியினுடைய பெயர் 10 வாக்குச்சாவடிகள்ல 20 தடவை வந்திருக்கு. எவ்வளவு கள்ளத்தனம் நடக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே நாம உஷாரா இருக்கணும். எனவே எஸ்ஐஆர் என்ற பெயரிலே நம்மை சாவடிப்பதற்காக, உயிரோடு இருந்தா கூட இவன் செத்து போயிட்டான் என்பதற்காக வேண்டித்தான் எஸ்ஐஆர் கொண்டு வரப்படுகிறது. நாம உஷாராக இருந்து இந்த பணியில் கவனம் செலுத்த வேண்டாம். இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டாம். கவனம் செலுத்தினால் இந்தியாவில் வாழலாம். இல்லைன்னா உனக்கு ஓட்டிருந்த எந்த ஜென்மத்துக்கும் இன்னெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. தேர்தல் கமிஷன் உடந்தையா இருக்கிறான். எனவே இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.